ஏன்னா வடக்குங்கிறது குரு பகவான், கிழக்கு அப்படிங்கிறது சுக்கிர பகவான். இவங்க 2 பேரும் தான் பணத்துக்கும் நகைக்கும் அதிபதி. அப்போ அந்த பீரோவை இந்த திசையில் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கிழக்கு வடக்கு திசை நோக்கி வையுங்க. 2வது, இப்ப அந்த பீரோக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் பிடிச்சு வச்சுக்கணும். ஒரு பிள்ளையாரா நினைச்சு பாவிச்சு டெய்லி வணங்கணும். கூடவே சந்தன கட்டை ஒண்ணு சின்ன நாட்டு மருந்து கடையில விற்பாங்க. நீங்க அதை வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு ரெகுலரா நீங்க பூஜை பண்ணி வாங்க. அதே மாதிரி உள்ள பணத்தை வந்து பாத்தீங்கன்னா சுருட்டி வைக்கணும். அப்படியே வைக்கக்கூடாது, சுருட்டி வைக்கணும். மேலும் பிங்க் கலரான ஒரு துணியை நம்ம பயன்படுத்தலாம். இல்லைன்னா பச்சை கலர் துணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக் மாதிரி ஒரு சின்ன ஒரு பை மாதிரி செஞ்சு அதுக்குள்ள பணத்தை போட்டு நீங்க அந்த இடத்துல வைக்கலாம். இப்படி வைக்கும் போது உங்களுக்கு பணம் பெருகும், மேலும் பணம் நல்லா தங்கும். வீட்டுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்க